அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கல அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. 9வது 10வது அடிகள், அதாவது ஈனமும் இஞ்சிக பரத்து இரண்டின் மேற்பொருளாய் ஆனலின் ஜோங்கி அரிப்பெருஞ்சோதி. இந்த அடிகளின் பொருள் பாகம் என்னென்ன இந்த பதிவில் பார்ப்போம். அதாவது யோகா நிலைக்கு அப்பால தான் அருள் உண்மையும் கடவுளோட பேரின்பமும் வெளிப்படும் சொல்கிறாங்க. அதாவது எல்லாருமே யோகம் தவம் செய்தாலே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆன்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாங்கிறாங்க. ஆனால் இந்த யோக நிலைக்கு அப்பால் அருள் இன்பத்தாலையும் கடவுளோட பேரின்பத்தாலையும் தான் நம்ம பற்றி முழுமையாக எல்லா விளக்கங்களும், அதாவது கடவுளை பற்றிய விளக்கங்களும் மனிதர்களை பற்றிய விளக்கங்களும் நமக்கு முழுமையாக புரியும். இந்த அருள் பெரும் நிலையை அடையினா இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு நியாயப்படி ஒரு நிதிப்படி தான் நடந்துட்டுருக்கு. அதாவது ஒரு இயற்கை முறையாக தான் நடந்துட்டுருக்கு. எல்லாமே இந்த உலகம் மட்டும் இல்லாமல் அண்ட சராசரங்கள் எல்லாமே அரிப்பெருஞ்சோதி ஆண்டவரால் தான் நடந்துட்டுருக்கு. அவங்களோட செயல்களால் தான் நடந்துட்டுருக்கு. அதாவது ஒரு கல்வி இருக்குது அப்படின்னாக்கா அந்த பள்ளியில் அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கும், அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்கும். அந்த வழிமுறைகளால் இந்த மாணவர்கள் எல்லாருமே அதாவது செயல்பட்டுருப்பாங்க. அதேமாரி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்கள், உயிரினங்கள், தாவரங்கள் எல்லாமே கடவுளுக்கு ஒரு நிதி வச்சுருக்காங்க. அந்த நிதிப்படி தான் இந்த உலகம் எல்லாமே நடந்துட்டுருக்கணும். ஆனால் இப்போ இந்த உலகம் என்னன்னாக்கா அந்த நியாயத்தெல்லாம் தாண்டி அதாவது ஒரு அலட்சியமாகவே நடந்துட்டுருக்கு. நம்ம எல்லாருமே அலட்சியமாக இல்லாமல் லட்சியம் வைக்கணும். அதாவது மரணமில்லா பெருவாழ்வில் வாழணுங்கிற ஒரு லட்சியத்தோடு நம்ம எல்லாரும் வாழணும், அலட்சியமாக இருக்காமல். அதாவது இந்த உலகம் எல்லாமே முதல்ல சடபூத பொருள் மயமாகவும் வெளியான தருணமாகவும் உயிர் சக்தியாகவும் உயிரின வடிவ தோற்றமாகவும் இருக்குது. இந்த உயிரினங்கள் தான் முதல் தோற்ற நிலைன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த உயிரினங்கள் முதல் தோற்ற நிலை எதை சொல்கிறாங்கன்னா சடபூத பொருள் மயத்தை தான் சொல்கிறாங்க. அதாவது ஜடபூதம் அப்படின்னாக்கா காற்றும் ஜடபூத அணுக்கள், அதாவது அது திண்மம்னு சொல்லுவாங்க. அதாவது அணு ரொம்ப அதிகமாக இருந்தால் மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. அணு மிகவும் அதிகமாக இருந்தால் அது மூலக்கூறுகள்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அகத்தில் இருக்கிற அணுக்கள் எல்லாமே மூலக்கூறு தான். அதாவது அந்த ஜடபூதம் மிக மிக ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு இதில் அந்த அணுக்கள் எல்லாமே இருக்குது. அதனால தான் அந்த ஜடபூதம்னு சொல்கிறாங்க. ஒரு ஜடபூதமும் ஒரு காற்றும் இது ரெண்டும் ஒன்றாகிற அந்த ஒரு ஒளி, அந்த ஒளி தான் பிரணவ மந்திரம்னு சொல்கிறாங்க. அதாவது ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் அந்த காற்றாலையும் ஜடபூத அணுக்களையும் இருந்தால் ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தோற்றுச்சு. அதனால் அந்த ஜடபூத அணு தான் ஒரு உயிரினத்தோட முதல் வடிவம்னு சொல்கிறாங்க. இந்த உயிரினங்கள் இதுதான் உயிரினங்களோட முதல் தோற்ற நிலையம்னு சொல்கிறாங்க. உயிரின விருத்தி செயற்கை முறையால் தோற்ற நிலையும் உயிர் சக்தியும் அதுக்கப்புறம் புறத்தில் சொல்லக்கூடிய தேக வடிவமும் உயிரினத்தோட சந்தி விருத்தியும் இருக்குது. அதாவது என்னன்னாக்கா முதல்ல உயிரினத்தோட தோற்ற நிலையை எதை சொல்கிறாங்கன்னா ஜடபூத அணுக்களை தான் சொல்கிறாங்க. முதல்ல சோக்கும நிலை, அதாவது விதை தரும் மரமும் முட்டை தரும் உயிரும் மக்களை பெறும் தாயும், இது எல்லாமே ஞானானந்த அனுபவத்தையும் சிறந்த மனித பிறப்பு தேகத்தையும் குறிக்குது. அதாவது என்னன்னாக்கா நம்ம இது எல்லாமே ஒரு ஞானானந்த அனுபவத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நம்ம ஞானத்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரி எல்லா உயிரினங்களுக்குமே ஆன்மாவில் அணுவில் அணுவாக இருக்காங்க. அதாவது அணுவில் அணுவாக இருக்கிறாங்க. ஆன்மாவும் எல்லாமே ஒன்றாக தான் இருக்குது. அதோட வடிவங்கள் தான் வேறு தவிர கடவுள் எல்லாமே அவங்க அகத்தில் அணுவில் அணுவாக தான் இருக்காங்க. அதாவது எல்லாமே அரிப்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. கடவுளுக்கே ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்கும் போதே அவங்களோட அணுக்கள் மட்டும் இப்படி ஆரம்பம் முடிவுன்னு இருக்கும். அதாவது உயிரினங்களை மட்டும் எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுளுக்கே ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த உயிரினங்கள் தான் முன்னாடி பிறந்துச்சு, இந்த மனிதர்கள்லாம் முன்னாடி பிறந்தாங்க அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அணு தான் முதல்ல முன்னாடி தோன்றுச்சு. அந்த அணு தான் எல்லாத்துக்குமே மூலக்கூறு. அதாவது அந்த அணு தான் எல்லாத்துக்குமே மையமாக இருக்குது. அந்த அணுவானதான் ஒரு தாவரங்கள் முதற்கொண்டு உயிரினங்கள் முதற்கொண்டு விலங்குகள் முதற்கொண்டு மனிதர்கள் முதற்கொண்டு இருக்குது. அந்த அணுவில் அணுவாக தான் கடவுள் அரிப்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாமே சமமாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எது முன்னாடி வந்துச்சு, எந்த உயிர்கள் முன்னாடி வந்துச்சு நம்மளால சொல்லவே முடியாது.
நம்ம இன்னும் விளக்கமாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா ஞானத்துடைய அனுபவம், ஞான அனுபவத்தால் தான் நம்ம இதெல்லாம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த தேகத்தை நாம் வள்ளல் பெருமான் பொன் போன்றதுன்னு சொல்கிறாங்க. பொன் போன்றதுங்கிறதுக்கான நான் வள்ளல் பெருமான் அவங்க தேகத்தை பொன்னுடமாக ஆக்கி எல்லோருக்குமே ஆதாரபூர்வமாக காமிச்சிருக்கேன். நான் சொல்வதில் சொல்பிழை இருந்தாலோ அல்லது வார்த்தை பிழை இருந்தாலோ பெரியவர்கள் முதல் சிறியோர்கள் வரை பொறுத்தருள வேண்டும். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. தயவு சிவஜோதி கும்பகோணம்.